ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம பார்த்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ஜாப் என்னன்னா, நேஷனல் பென்ஷன் சிஸ்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பத்தின டீடைல்ஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஜாபோட எக்ஸாம்ஸ் சென்னையில வந்து எழுதிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது 50,000 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பிப்ரவரி 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரும் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்க பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர அஃபிஷியலா வரக்கூடிய jobstn.in வெப்சைட்ல போனீங்கன்னா உங்க கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப்க்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃபீஸர் கேட்டகரி தான். கிரேட் பியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கும், கிரேட் ஏல இருக்கக்கூடியதுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கும் ஆள் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான, அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 5 பிப்ரவரி 5 வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்கங்க. கீழே வந்து எக்ஸாம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து போட்டிருக்காங்க. வேகன்சிஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். மொத்தமாக டோட்டலாக எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ஏல அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரியில் 13 வேகன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து மொத்தத்தில் 13 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் வந்து சேலரி அப்படிங்கிற எவ்வளோத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 44,500 89,150 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அதே சேம் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயுமே. சேலரி பொறுத்தளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தாங்க. மினிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கிரேட் பியில் வந்து மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் இது பண்ணுறாங்க. இதில் வந்து ஜென்ரல், ஹெச்ஆர், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 3 இருக்குது. இதில் 6 வேகன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் வந்து 55,200 சேலரியிலேருந்து 99,750 சேலரிங்கிறது மொத்தமாக 3க்குமே சேலரிங்கிறது ஒரே மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரலில் வந்து 25 33 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது கிரேட் பியில் இருக்கக்கூடிய மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு 25 33 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சுக்கணும் அப்படின்னா, ஃபுல் டைமில் போஸ்ட் கிராஜுவேட்டட் இன் டிசிப்ளினில் வந்து சிஏ, சிஎஃப்ஏ, சிஎஸ், எஃப்ஆர்எம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஏதாவது நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க, இல்லை எம்பிஏ, பிஜிடி, பிஏ இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள். இதுக்கு நீங்கள் வந்து மினிமம் 4 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆருக்கு வந்து அதே சேம் இயர் தான், 25 33 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபுல் டைம் எம்பிஏ நீங்கள் வந்து பண்ணவங்களா இருக்கணும். இதுக்கும் 4 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து 25 அதே சேம் இயர் தான். இதில் வந்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட்டோட வந்து ஃபைனான்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இதில் ஏதாவது சிஏ, சிஎஃப்ஏ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஏதாவது முடிச்சிருக்கணும். அதே சேம் 4 வருஷம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இயர்ஸ் வந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. கிரேட் ஏல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 21 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் டைம் கிராஜுவேஷன் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து சிஏ, சிஎஃப்ஏ, சிஎஸ் இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்கங்க. அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதுக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். சேம் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டட் டிகிரி நீங்கள் முடிச்சு ஃபைனான்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த இதில் ஏதாவது நீங்கள் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்ம வந்து பண்ணோம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் பேஸ் தான், ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக ஒரு ஜாப்க்கு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, அதே போல் தான் பேஸ் 1ல் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, எல்லா இதுவுமே ஒவ்வொரு ஜாப்க்குமே என்னென்ன எக்ஸாமினேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கான சப்ஜெக்ட்டு, பேப்பர் எத்தனை வரும், என்ன ஏது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் சேலரியில் வந்து உங்களுக்கு வந்து அலௌன்ஸ், அதாவது பே அண்ட் அலௌன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் என்னென்ன அலௌன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம சவுத் ஜோனுக்கு வந்து சென்னையில் வந்து இருக்குது. நீங்கள் அதை விட்டீங்க அப்படின்னா பெங்களூரில் இது பண்ணிக்கலாம். மெயினாக நம்மளோட சென்னையிலே இருக்குது அப்படிங்கும்போது எல்லாருமே எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சென்னைக்கு போய்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, உமன்ஸ் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது.
இவங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு ஃபார்ம் வந்து நம்ம வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கிளியராக நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது, நம்மளோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிலையும் நிறைய பேர் வந்து பிஜி டிகிரி முடிச்சுட்டு வேலையே எனக்கு வந்து கிடைக்கல, வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.